இந்த பிறவியா எடுத்திருக்கோம், நம்மள ஒரு பிறவிய கூட மதிக்க மாட்டாங்களே. ஏன்டா மச்சான்? மச்சான் நேத்து வேலையெல்லாம் கிளம்பி போனல. எங்க கக்கூஸ்க? ஐயோ அப்படி சொல்லாத. அது இல்லடா, நேத்தெல்லாம் கிளம்பி போனல வேலைக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு கிளம்பி போனேன். போய் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னா நின்ன 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. நீ ஏன்டா இப்படி இழுத்து போயிட்டு சரி நம்மளதுல பஸ் ஸ்டாப் இல்லையே, என்ன பண்றேன்னு தெரியாம கல்லோரத்துல உட்காந்துருப்போம். சரி கல்லுல உட்காந்துட்டு மரம் பக்கத்தே இருந்துச்சு இல்ல இருக்குல்ல, அங்க உட்காந்து சரி சாஞ்சிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. பாடம் கட்டிட்டாங்களா? அப்படி சொல்ற அதெல்லாம் இல்லடா, ஏட்டாடி வேற வாய கழுவிடா போடாடே. என்ன நடந்தது? அது என்னடா, சரி தூங்கிட்டேன். எந்திரிச்சு பாக்குறேன், போய் காலு ஃபுல்லா சில்லற காசு மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபா நோட்டா இருக்குது. பிச்சைக்காரன் நினைச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சதோ கூட பரவாயில்லையே, இது வெயிட் பண்ணு, கடைசியில இதோட பயங்கரமான அசிங்கமா இருக்குதுடா. சரி எந்திரிச்சு பார்த்து காசு எல்லாரும் வேற வழி இல்லாம எடுத்து சோப்புல விட்டு அள்ளி போட்டு நாடு கிளம்பிட்டேன். நடந்துக்கு ரோட்டை கிராஸ் பண்ண நடந்து பாக்காம வச்சுக்கேன். ரோட்டை எண்ணிட்டே வந்தேன்னா நிறைய பணம் இருந்துச்சு. ரோட்டை எண்ணிட்டே வந்தேன். ரோட்டை கிராஸ் பண்ண பாரு ஒரு பஸ் காசு மட்டும் சந்தோஷப்படுற பாத்தியா? எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது. என் சந்தோஷம் எல்லாம் வீணா போச்சு. எந்திரிச்சு பார்த்தா தெரியுது எல்லாமே கனவுன்னு. எனக்கு அப்பவே உசிரே வந்துச்சுடா.